ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டெல்லியில் தனியார் டிவி நிகழ்ச்சியில் பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக அரசியல் தொடர்பாக பேசினார். அதன் விவரம்: ஒரு காலத்தில் தமிழகம் தென்னிந்தியாவில் முற்போக்கான மாநிலமாக கருதப்பட்டது. ஆனால் திமுக அரசின் தவறான கொள்கைகளால் தடுமாறி குழப்பமான நிலையில் உள்ளது. தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஊழல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த மாநில இளைஞர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தொழில் நிறுவனங்களும் அங்கிருந்து வெளியேறுகின்றன. மகன் உதயநிதியை முன்னிறுத்துவதன் மூலம் வாரிசு அரசியலை ஸ்டாலின் வளர்க்கிறார். திமுக ஆட்சியின் மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வரும் தேர்தலில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்பாக விவாதங்கள் நடந்து வருகின்றன. சரியான நேரம் வரும்போது அது பற்றி அறிவிப்போம். பொறியியல், மருத்துவ படிப்புகளை தமிழ் வழியில் கற்பிக்க வேண்டுமென்று திமுகவிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையின்படி தொடக்க கல்வி தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு 13 மொழிகளில் நடத்தப்படுகிறது. திமுகவின் எதிர்ப்பு நிலை காரணமாக தமிழில் இத்தேர்வு நடத்தப்படுவதில்லை. பார்லிமெண்ட் தொகுதி மறுவரையறை பற்றி மத்திய அரசு ஏதேனும் சொன்னதா? இப்போது ஏன் அதை எழுப்புகிறார்கள்? திமுக தனது ஊழலை மறைக்கவும் வரவிருக்கும் தேர்தலில் தோல்வியை தடுக்கவும் மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை எழுப்புகிறது. தொகுதி மறுவரையறை செய்யப்படும் போது யாருக்கும் 0.01% கூட அநீதி ஏற்படாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார்.